Hello guys, Gowtham here. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2023 பேட்ச் வந்து Zoho வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலுக்கு தான் வந்து Zoho ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ரோலுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, இவங்க வந்து நம்ம கிட்ட ஸ்கில்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனல்லலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு என்ன கான்டென்ட் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி போடுங்க. ஸோ அந்த வீடியோவை நான் வந்து ரிசர்ச் பண்ணி மேக் பண்ணி போடுறேன் உங்களுக்காக. ஸோ நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குரூப்ஸ், ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி ஜோஹோவில் பார்த்தீங்கன்னா ஆஃப் கேம்பஸ் 2020 டிரைவ் தான் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் கன்சல்டன்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த ஜோஹோ கேம்பஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெக்னிக்கல் கன்சல்டன்ட் ரோலுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து எனி பேட்ச் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஜோஹோ ஆஃப் கேம்பஸ் டிரைவ் 2023 ஃபார் இட்ஸ் டெக்னிக்கல் கன்சல்டன்ட். ஜோஹோ டிரைவ் இஸ் ஆர்கனைசிங் ஆஃப் கேம்பஸ் டிரைவ் ஃபார் கேண்டிடேட்ஸ் இன் எனி பேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எந்த பேட்சாக இருந்தாலும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த பேட்ச் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த ஒரு மென்ஷனும் பண்ணல. அதனால எந்த பேட்ச் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் எந்த பேட்ச் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது கிளியர் கிறிஸ்டலாக உங்களோட ரெஸ்யூம்ஸை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ப்ரியர் பேட்சுக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் ப்ரியாரிட்டி தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் ஆர்டர் டு அப்ளை கேண்டிடேட் ஷுட் ஹேவ் டிகிரி இன் எனி டிகிரி. இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் அப்ளை ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து டெட்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த டிகிரி வேணால் படிச்சிருக்கலாம், எந்த டிகிரி வேணால் முடிச்சிருக்கலாம். ஸோ அதனால் எந்த கிராஜுவேட் ஆகிருக்கலாம், ஸோ எந்த ஸ்ட்ரீமில் வேணாலும். ஸோ அதனால் எந்த டிகிரி எனி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது கம்பெனி நேம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா Zoho அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் கன்சல்டன்ட் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஒர்க் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி சென்னையில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அவங்க எடுக்கல. ஃப்ரெஷர், அதாவது ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ் எந்த பேட்ச் வேணாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷரை மட்டும் தான் ஹையர் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா Zohoவில் இதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எந்த டிகிரி வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பேட்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேட்ச் பாஸ் அவுட் ஆனீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பேட்ச் வேணால் இருக்கலாம். 2021 இருக்கலாம், 2022 இருக்கலாம், 2023 இருக்கலாம், இல்லை அதுக்கு ப்ரீவியஸ் பேட்சாக இருந்தால் கூட, பிஃபோர் ஒரு 5 இயர்ஸ் ப்ரீவியஸ் பேட்சாக இருந்தால் கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஜாப் டைப் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்போ பார்ட் டைமோ கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் உங்களுக்கு வந்து 5.5 LPA வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ஃப்ரெஷருக்கு Zohoவில். அதாவது இந்த ரோலுக்கு, அதாவது டெக்னிக்கல் கன்சல்டன்ட் அப்படிங்கிற ரோலுக்கு பார்த்தீங்கன்னா 5.5 lakh கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 40 to 50 சம்திங் கைக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் இவங்க ப்ரீ ரெக்யூர்மெண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நெட்வொர்க் அண்ட் சர்வர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆக்டிவ் டைரக்டரி, எண்ட்பாயிண்ட்ஸ் அண்ட் ஐடி ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து அந்த நெட்வொர்க்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும் சம்திங் பேசிக்காக. ஸோ அந்த நெட்வொர்க் அண்ட் சர்வரில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஸோ அதாவது எப்படி கிளைண்ட்டுக்கு அண்ட் அதர் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் இல்லை. கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அதாவது அந்த கான்டென்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக டெலிவரி பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸலன்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்னு மெயினாக கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரெசன்டேஷன்னா நீங்கள் வந்து நினச்சிக்கலாம் பிபிடி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ அதுவும் ஒன்று தான். ஸோ உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து இப்போ நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து உங்களோட அவுட்புட்டை காமிக்கிறீங்க. ஸோ அந்த அவுட்புட்டை வந்து நீங்கள் கிளியர் கட்டாக வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுதான் வந்து கரெக்டான ப்ரெசன்டேஷன் ஸ்கில். ஸோ உங்களை எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் மேட்டரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு ட்ராவலிங் குளோபலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து அவங்க எங்கே வேணால் உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் கொடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஜாப் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த டாஸ்க்கை போய் அந்த இடத்துல வந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட உங்களை அமுச்சு விடுவாங்க. அவங்களே வந்து த்ரூ எல்லா டிக்கெட்ஸும் போட்டு. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு குளோபலி, அதாவது உலகம் ஃபுல்லாக சுற்றத்துக்கு உங்களுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் ஐடி ஹெல்ப் டெஸ்க், மானிட்டரிங், SIEM அண்ட் எண்ட் பாயிண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் அண்ட் ஹேவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ரீ சேல்ஸ் ஆர் டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் இன் ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் இருந்தால் ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடி ஹெல்ப் டெஸ்க், அதாவது நீங்கள் வந்து இப்போ ஐடியில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு டோக்கன் ரைஸ் பண்ணாங்கன்னா அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து ஐடி ஹெல்ப் டெஸ்க் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சம் பீப்புள்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் எண்ட் பாயிண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன். ஸோ அதுக்கப்புறம் ப்ரீ சேல்ஸ், அதாவது அவங்களோட ப்ராடக்ட் வந்து நீங்கள் ப்ரீ சேல்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு டெக்னிக்கலாக வந்து அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு இருந்த ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு இந்த ரோலுக்கு வந்து என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி
ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்லிங் டு எண்ட் டு எண்ட் ப்ரீ சேல்ஸ் என்கேஜ்மெண்ட்ஸ் அண்ட் பிரசன்டிங் அவர் சொல்யூஷன்ஸ் அட் ஈவன் போத் இன் பர்சன்ஸ் அண்ட் ஆன்லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ப்ராடக்ட்டை வந்து பேஸாக முழுக்க நீங்கள் வந்து சேல்ஸ் ப்ரீ சேல் பண்ணணும். அதுதான் வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரொவைடிங் டெக்னிக்கல் ரெஸ்பான்ஸ் டு த டெண்டர் ஆர்எஃப்பி அண்ட் ஆர்எஃப்ஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிவைசிங் ஸ்கோப், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க், ஆர்கிடெக்சர் அண்ட் அதர் ஆன்போர்டிங் டாக்குமெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷராக உள்ளே வரும்போது ஆன்போர்டிங் பண்ணுவாங்க, சம் ஆர்கிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க்ஸ்லாம் வந்து ரைட் பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆக்டிங் ஆஸ் அ ட்ரஸ்டட் அட்வைசர் அண்ட் டெக்னிக்கல் எஸ்பிஓசி ஃபார் தி ஸ்ட்ராட்டஜிக் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது சம் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னால் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இல்லை, சம் கிளைண்ட்டோட சம் யூசர்ஸோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரீட்டைனிங் கஸ்டமர்ஸ் த்ரூ அவர் கஸ்டமர் சக்ஸஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது அவங்களோட கஸ்டமர் சக்ஸஸ் ப்ரோக்ராம் சம்திங்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து ப்ரெசன்டேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக என்ன நோட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளை ரெஜிஸ்ட்ரேஷன் இன் 31st ஜூலை 2023 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 31st ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ அப்படின்னா மட்டுமே தான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக நெக்ஸ்ட் ரவுண்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ஒன்லி தி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி நோட்டிஃபைட் ஆஃப் தி ஃபர்தர் ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் ஃபர்தர் ரவுண்டுக்கு மூவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகாத பீப்புள்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு மெயிலே வராது. ஸோ அதனால் வந்து நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. அதுக்காக தான் வந்து உங்களோட ரெஸ்யூம்ஸை வந்து கிளியர் கட்டாக ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஜோஹோ ஆஃப் கேம்பஸ் 2023 டிரைவில் டெக்னிக்கல் கன்சல்டன்ட்டில் ஸோ இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த அப்ளை பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வி ஆர் ஹையரிங் டெக்னிக்கல் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் நான் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதாவது ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது படிக்கணும்னு அவசியம் இல்லை, பேசிக்காகவே முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் ப்ரீ ரெக்வஸ்டிஸ் அண்ட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம பார்த்துட்டோம், இதில் என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி நான் இன்னொரு தடவை என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் மட்டும் நான் படித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. த லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் 31st ஜூலை 2023 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 31st ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்கணும். அதாவது நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். அப்படின்னா மட்டுமே தான் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து அவங்க எலிஜிபிள் ஆக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒன்லி தி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் வில் பி நோட்டிஃபைட் ஃபார் த ஃபர்தர் ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து 31st ஜூலைக்குள்ளே ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும். அது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெஸ்யூம்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து ரெக்ரூட்டர் வந்து பார்த்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணால் மட்டுமே தான் வந்து அடுத்த ரவுண்டுக்கு உங்களை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அதாவது அடுத்த ரவுண்டு வந்து உங்களுக்கு மெயிலே வரும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ ஃபார் அப்ளைங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வரும். ஸோ அந்த மெயிலுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆனால் மட்டுமே தான் நெக்ஸ்ட் ரவுண்டு, அதாவது டெக்னிக்கல் ரவுண்டா இல்லை ஆப்டிடியூட் ரவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் இருக்கும். ஸோ அந்த ரவுண்டுமே வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக மெயில் வரும். ஸோ ஓகே, இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழே அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து மேண்டேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துக்கோங்க. அதாவது நேம் வித் இனிஷியல் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து மெயினாக வந்து இமெயில் ஐடி வேலிடான இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. அதாவது ஆக்டிவாக கரண்ட்டில் இருக்க இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு இமெயில் வந்து ஃபர்தராக அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து எதுக்காக மொபைல் நம்பர் கேட்குறாங்கன்னா, ஹச்ஆர் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறதுக்காக. ஸோ சம் பீப்புள்ஸ்க்கு வந்து ஹச்ஆர் டேரெக்டாக கால் பண்ணிடுவாங்க மெயில் வரதுக்கு முன்னாடி. அதனால் வேலிடான மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இதில் +91 அப்படிங்கிற கண்ட்ரி கோட்லாம் கொடுக்காம வெறும் உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த நேஷனாலிட்டி ஃபீல்டில் வந்து நீங்கள் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜெண்டர் இருக்குது. ஸோ ஜெண்டரில் வந்து நீங்கள் என்ன ஜெண்டரோ அந்த ஜெண்டரை பார்த்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, மேலா ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, சிட்டி நேம் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சிட்டி நேம் மட்டும் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த சிட்டியில் இருக்க, எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ ஸோ அந்த சிட்டி நேம் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கரண்ட் எம்ப்ளாயர், ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரெஷர்னா ஃப்ரெஷர்னே போட்டுக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் எம்ப்ளாயர்னா ஃப்ரெஷர் தான். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்டாக வந்திருப்போம், அதனால் ஸ்டூடெண்ட் ஆர் ஃப்ரெஷர்னு போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப் டவுன் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்னு இருக்குது. ஸோ அந்த ஃப்ரெஷர் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இல்லை எந்த இயர் எக்ஸ்பீரியன்ஸோ அந்த இயர் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. மோஸ்ட் இது வந்து ஃப்ரெஷர் தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க, ஆனால் ஃப்ரெஷர்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அதனால் கரண்ட் சிடிசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள். ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷராக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட் அப்ளிகபிள் தான். ஏன்னா அவங்க எந்த ஒரு சேலரி வாங்க மாட்டாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ஜாப் போனதில்லை, வாங்கினதில்லை, அதனால் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் சிடிசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ உங்கள் ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதர்வைஸ் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ பேசிக்காக 3.5 to 3 to 5
கொடுத்துக்கோங்க. இல்லைனா நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நோட்டீஸ் பீரியட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க, இல்லை இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிட்டீங்க. ஸோ இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களை வந்து ஜாப் கூப்பிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போ வந்து போய் ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில் செட் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கில் செட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரோலுக்கு என்னென்ன ஸ்கில் செட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்கில் செட்டை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இந்த ரோலுக்கு என்ன ரிலவெண்ட்டான ஸ்கில் செட்டோ ஸோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே ஸ்கில் செட்டையை கூட உங்கள் ரெஸ்யூம்ஸ்லேயும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மென்ஷனாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வில்லிங் டு ஒர்க் இன் நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. ஏன் பிகாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோஹோவில் ஜாப் கிடைக்கிறதே பெருசு. அதை ட்ரீம் கம்பெனியாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நான் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைனலாக உங்களோட ரெஸ்யூம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட கிளியர் கட்டான ரெஸ்யூம்ஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அந்த சப்மிட் பட்டன் கொடுத்துக்கோங்க. ஸோ சப்மிட் பட்டன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்தராக மெயிலில் தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைல் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களை மெயிலில் த்ரூ காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு 3 to 4 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரவுண்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜோஹோவில் வந்து ஆன்போர்டிங் பண்ணிடுவாங்க. ஸோ நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ரோலுக்கு டெக்னிக்கல் கன்சல்டன்ட் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா 5.5 LPA வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதாவது இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து கம்யூனிகேஷன், அதாவது லெட்டர் ரைட்டிங் எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதாவது பேசிக் ஸ்கில்ஸ் தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு நெட்வொர்க்கிங் ரிலவெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரெஸ்யூம்ஸ் வேணும். அதுக்கப்புறம் ப்ராப்பரான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சம் பேசிக்ஸாக தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்யூம்ஸை கிளியர் அண்ட் கிறிஸ்பியாக வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபர்தராக மூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்போ தான் ரெக்ரூட்டருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரெஸ்யூம்ஸ் இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து ரெஸ்யூம்ஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ரெக்ரூட்டர். அதாவது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்டர் வந்து ஒரு 5000 பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. அதாவது 5000 பீப்புள்ஸோட ரெஸ்யூம்ஸுமே வந்து ரெக்ரூட்டர் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணுற வெப்சைட் மூலிமா உங்களோட ரெஸ்யூம்ஸ் போட்டுருவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து கிரைட்டீரியாஸ் வச்சுருக்கோம். அதை ஃபில்டர் பண்ணி தான் உங்களோட ரெஸ்யூம்ஸே வந்து அடுத்த லெவலுக்கு போகும். அதாவது ரெக்ரூட்டர் கைக்கு போகும். ஸோ அதனால் வந்து அந்த ஏஐக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஒரு ரெஸ்யூம்ஸை. அது வந்து கூகுள் சர்ச்சோ இல்லை யூடியூபோ பண்ணி பார்த்துக்கோங்க. மெயினாக ஃபஸ்ட் ரவுண்டு நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்கனாலே வந்து அடுத்தடுத்த ரவுண்டு ஈஸியாக மேக் பண்ணிடலாம். அதாவது கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும் ரெஸ்யூம்ஸை மட்டும் உள்ளே நுழைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸாக இருங்க. ஸோ இந்த ஜாபோட லிங்க் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வேலைக்கு போகாத ஃப்ரெஷராக இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணி அவங்க ஜாப் கெட் பண்ணதுக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.